ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க மாம்பாக்கத்தில் இருக்கோம், ரைட்டுங்களா? நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கு உங்களுக்காக காமிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த போர்டில் பார்த்தா தெரியும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து போனோன்னா செம்பாக்கம், ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வண்டலூர். ஸோ இது கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோடு. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா குமிழி. ஸோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. நம்ம சென்னை பக்கத்துலேயே இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பார்த்தேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ரோடு பார்த்தீங்களா? இந்த ரோடு இல்லை, நம்ம வரும்போது ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு நேராக ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு லெஃப்ட் எடுத்தாலும் நீங்கள் இந்த குமிழிக்கு வரலாம். ஆனால் எனக்கு இந்த இடம் இந்த சைடு போகும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக க்ரீனரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவும் பெருசாக நான் கலர்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அது ஒரிஜினல் கலர் தான் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கும்போது நான் ஆக்சுவலி குமிழியை பிளான் பண்ணி தான் போனேன். ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் பார்த்தேன். அது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், ரோடு இருக்கு இல்லைங்களா? அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேக், அது நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. பிக்னிக்கு பர்ஃபெக்டான இடம். ஸோ அதோட லேக்கோட பேர் வந்து கொளத்தூர் லேக் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த குளத்தை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு இருந்துச்சு. பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ரிமோட்டாலாம் இல்லை, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஊர் இருக்குது. ஸோ ஆளுங்கள்லாம் வராங்க. நீங்கள் அந்த சைடு ஒரு 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 ஐலண்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அங்கேயுமே நீங்கள் போகலாம், அது சூப்பராக இருக்கும். பிக்னிக்கு பர்ஃபெக்டான இடம். நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட குமிழிக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து அந்த குமிழி ஃபேமஸாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோடு தான் அது. இந்த ரோடு நேராக போகும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு, நம்ம ரைட் எடுக்கணும். ஆக்சுவலி நாங்கள் தப்பாக லெஃப்ட் எடுத்து போயிட்டோம். ஆனால் தப்பாக எடுத்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜுக்குள்ளே தான் போனோம். ஃபுல்லாக இப்போ பார்க்குற மாதிரி ஃபுல் க்ரீனரி, அப்புறம் இண்டிபெண்ட் ஹவுசஸ், நிறைய கோழி ஆடு அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போது இந்த ரோடு வந்து லீட் பண்ணி போகிறதே பார்த்திங்கன்னா நம்ம குமிழியோட என்ட்ரன்ஸு தான் குமிழி. ஆக்சுவலி மழை காலத்தில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இப்போவுமே 100% சாட்டிஸ்ஃபைடு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு. இவ்வளோ தூரம்னா சென்னை நம்ம லேண்ட்மார்க்னு சொன்னால் விஜிபிலேருந்து எடுத்துக்கலாம். விஜிபிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இந்த பாருங்கள், இவங்கெல்லாம் இங்கே பாப்புலரான ஆளுங்க இங்கே இருக்காங்க. ஸோ கோப்ரா இருக்குது, வைப்பரும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. காட்டுக்குள்ளெல்லாம் மலைலாம் ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். இதுதாங்க குமிழி லேக்கு. இங்கே நிறைய பேர்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நல்ல லேக்கு. யாரும் குளிக்கலை, ஒருவேளை குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணின்னு நினைக்கிறேன். யாரும் குளிக்கலை. ஸோ ஜஸ்ட் நாங்களும் பார்த்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர்னு அவ்வளோ பேர்னு சொல்ல முடியாது, கம்மியான ஆளுங்க இருந்தாங்க. ஓகே. ஸோ ஒரு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம யோசிச்சு போகும்போது எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி. இது பக்கத்துலேயே இருக்கிற அந்த காடு. ஆக்சுவலி இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த காடு பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக இருந்துச்சு பார்க்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாங்கள் உள்ள எல்லோரும் வண்டியில் போனாங்க பசங்களாம். நாங்கள் சும்மா ஜஸ்ட் அப்படியே நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த குப்பைங்கெல்லாம் இருந்துச்சு அந்த கார்னர்லலாம். அந்த லேக்கோட கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கேயும் எதுவும் குப்பை தொட்டி அப்படி எதுவும் வைக்கல. ஸோ அதனால் அப்படி போட்டு போயிருப்பாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கெலாம். அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே பார்க்குற எல்லாமே வந்து நாவல் பழம். அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த மரம் தான் எல்லாமே இருக்குது. அவ்வளோ நாவல் பழம் இருக்குது. நம்ம ஒரு கூட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம். மேபி இது சீசன் டைம்ன்றதுனால அவ்வளோ இருந்துச்சு. ஃபுல் மரமே நாவல் மரம் தான் இருக்குது. ஸோ நல்ல செம்மையான இடம். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கும் ஆப்டான இடம். ஸோ இதுதான் அந்த வியூ. உள்ள கேம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. பார்த்து கொஞ்சம் அங்கெல்லாம் வந்து குக் பண்ணதுக்கான இதெல்லாம் இருக்குது. இப்போது அந்த குமிழியிலேருந்து லேக்லேருந்து ஒரு சிவன் கோவில், இதுவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. சூப்பரான லொக்கேஷன். நீங்கள் போகும்போது பாருங்களேன். நீங்கள் 2 சைடு வீடுங்களாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆர்ஃபனேஜ் மட்டும் ஒன்று இருக்குது, பாய்ஸ் ஆர்ஃபனேஜ் போட்டிருந்தது. கூகுளில் பார்த்தேன், அதுதான் தெரிஞ்சுது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான், ஆனால் ரோடு இப்போ போட்டிருக்காங்க. தெரியல எப்படி இருக்கும்னு தெரியல இனிமேல்ட்டு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த கோவில் வரைக்கும் போய் பாருங்கள். அந்த கோவிலோட பார்த்திங்கன்னா ரோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த ரோடு அதுக்கு மேலே நம்ம ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே போகுது, ஆனால் அதுக்கு ரோடு போடல. இது வரைக்கும் இந்த ரோடு எங்கே வரைக்கும் லீட் பண்ணி போகுதோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ அதில் எண்டு பார்த்திங்கன்னா அந்த கோவில் தான் வருது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் நார்மலாக சொல்கிறதில்ல, அதனால் எந்த லைக்கும் வரதில்லை. நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் போடுங்க.
ஓகே, நம்ம கிட்டத்தட்ட அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் எண்டு. இப்போ இந்த நீங்கள் நான் ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஃப்ரண்ட்டை தெரியுது பார்த்தீங்களா? இது அப்படியே ரோடு நேராக போகுது, பட் ரோடெல்லாம் கிடையாது, ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, ஒன்ஸ் நம்ம கோவிலுக்கு போயிட்டு போகலாம். ஸோ இதுதான் கோவில். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கோவில் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. வேதகிரீஸ்வரர் கோவில் நல்லா இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் பாருங்களேன், அந்த மலை அடிவாரத்தில் வந்து அந்த கோவில். நிறைய கோவில் இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரிலாம், பட் சிட்டி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பார்க்குறது கஷ்டம்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ செம்மையாக இருந்தது பார்க்க. அண்டு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த ஆஃப் ரோடு சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சுவலி ஏதோ வண்டிலாம் போயிருக்கு, மார்க்கிங் இருக்குது. நான் எதுக்காக காமிக்க வந்தேன்னா, ஃப்ரண்ட்டில் போகலாம் போகக்கூடாதுன்னு அப்படி எந்த போர்டும் எதுவும் போடல, ஜஸ்ட்டு இருக்குது, அப்படியே இருக்குது. நம்ம போகிறதுனா போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு மேலேயே வந்து இந்த மரங்களும் செடிங்களும் வந்து நிற்குது. ரொம்ப ரிமோட்டாக தான் இருந்துச்சு பார்க்க. ஏன்னா வந்து வேறு எதுவும் வீடுங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக போனேன். மேக்ஸிமம் இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே வரும்போது வீக் டேஸில் வந்தீங்கன்னா, வீக் டேஸில் எப்போ வரும்போது ஒரு குரூப்பாக வாங்க. ஸோ தட் வில் பி மோர் சேஃப்டி ப்ராப்ளம் இருக்கா எனக்கு தெரியாது, பட் நம்ம வரும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு ஃபேமிலியாவோ இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ டீமாக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக சொன்னேன். இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரெக் பண்ணி மலை மேலாம் ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, லோக்கல் பீப்புளோட கைடன்ஸு கேட்டுங்க. நீங்களாக எதுவும் உள்ளே போயிடாதீங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் அவங்க கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு வேணால் போங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப செம்மையாக இருந்தது. இந்த ரூட்டும், இந்த ரூட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடுவாஞ்சேரி இருக்கு இல்லைங்களா, கூடுவாஞ்சேரி டு திருப்போரூர் அந்த ரோடுக்கு தான் இது லீட் பண்ணி போகுது. ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி இங்கேயும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நவாப்பழ மரங்கள் நிறைய பார்க்கலாம். இது போய் எங்கே சேருதுன்றதை நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த ரூட் வந்து ஒரு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ரூட்டு. இல்லை வந்த வழியாக போய் நீங்கள் மேடவாக்கம் அந்த சைடு போகிறதா இருந்தாலும் அப்படியும் போகலாம். பட் உங்களுக்கு ஒரு லாங் ட்ரிப் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சைடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி போகும்போது தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நாங்கள் கவனித்தோம். ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, நீங்கள் பாருங்களேன். இந்த மரம் இருந்துச்சு, நார்மலாக தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் என்னென்னா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தபோது அவ்வளோ கிளிங்க இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட வச்சு நல்லா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அது ஃபுல்லாக வந்து அந்த தூக்குனாங்குருவி சொல்லுவாங்க இல்லையா, அந்த குருவிங்க வந்து கூடு கட்டி இருந்துச்சு. ஸோ நார்மலாக சிட்டியில் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இதுதான் அந்த கூடுவாஞ்சேரி ரோடு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நேராக வந்து திருப்போரூர் போயிட்டு திருப்போரூர்லேருந்து நேராக நம்ம வீட்டுக்கு போயாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.